சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, அப்படி இல்லைன்னா 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்குன்னு கூட சொல்லலாம், மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான குட் நியூஸ் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயே 5 வகையான ரேஷன் அட்டை இருக்குது. அந்த 5 வகையில் ஒரு சில நபர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காது. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் குறைந்த விலையில் அரிசி, மலிவு விலையில் கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உட்பட அனைத்து வீட்டுக்கு தேவையான ரேஷன் பொருட்களும் அனைத்து மக்களாலும் வந்து பெற்று வந்துட்டு இருக்க நிலையில் இப்போ 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அவங்க வந்துட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே சிரமம். ஏன்னா கியூவில் வந்துட்டு போயிட்டு நின்று வாங்குறது அப்படின்றது ரொம்பவே சிரமம். ரொம்ப நேரம் கியூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வயது முதியோர் அனைவருக்குமே ரொம்ப சிரமமாக இருந்துட்டு வந்தது. இந்த சிரமத்தை போக்குறதுக்காக தான் ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அறிவிப்புகள், சலுகைகள்னு சொல்லி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ மூத்த குடிமக்களுக்கு வீட்டில் இருந்தே வந்துட்டு ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து புழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நிறைய மக்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி இன்னுமே தெரியாமல் இருக்குது. அதாவது வீடு வீடாக பொருட்கள் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் வந்துட்டு அங்கீகார சான்று அப்படின்ற ஒன்றை வாங்குறது மூலமாக வீட்டில் இருந்தே நீங்கள் எப்போனாலும் வந்துட்டு ரேஷன் பொருட்களை பெற்றுக்க முடியும். அந்த வகையில் தான் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது மூலமாக நீங்கள் ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ அந்த அங்கீகார சான்று எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, ஒன்று ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்கள் மூத்த குடிமக்கள் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுத்து உங்களோட ஃபோட்டோ கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ரேஷன் கடை ஊழியர் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அது மூலமாக ஒரு சில நாட்கள்லேயே அந்த அங்கீகார சான்று அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லை எனக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, மாதம் அனைத்து மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதீர் முகாம் சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அதில் ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து நீங்கள் ஏதாச்சும் பெயர் திருத்தம், மாற்றம் செய்யணும், இந்த மாதிரி எந்த அப்டேட்டாக இருந்தாலும் புகாராக இருந்தாலும் அங்கே கொடுக்க முடியும். அந்த முகாமில் நீங்கள் போய் கலந்து கொண்டு இந்த அங்கீகார சான்றை உங்களோட தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஈஸியாக உடனே வந்து பெற்றுக்க முடியும். அதை எடுத்துகிட்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் கடை ஊழியர்கள் பொருட்களை கொண்டு வந்து இலவசமாக விநியோகம் செஞ்சுருவாங்க. இது மூலமாக நீங்கள் ரேஷன் கடைக்கே போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இன்கேஸ் எனக்கு வந்து பொருட்களில் ஏதாச்சும் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு போகலாம். ஆனால் போயிட்டு க்யூவில் நிற்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டைரெக்டாக உள்ளே போயிட்டே உங்களுக்கான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலையும் வந்துட்டு வழிவகை செஞ்சுருக்காங்க. இந்த அங்கீகார சான்று வாங்குறது மூலமாக கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களோட கருத்துக்களையும் வந்து சொல்லிட்டு போகலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.